ஹலோ கோட் ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னா நம்ம மதுரை கீழக்கோயில்குடியில் இருக்கிற சமணர் ஹில்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சமணர் ஹில்ஸ்க்கு எப்படியாவது போயிட்டு வரணும் ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான நாள் தான் இன்றைக்கி. நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே ஒரு அய்யனார் கோயில் இருக்குது. அதுக்கு பின்புறம் அப்படியே சமணர் மலை ஆரம்பிக்குது. நம்ம அப்படியே நம்மளோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பிக்கலாங்களா? வாங்க போகலாம். பாதி மலை ஏறி வந்தாச்சு. இப்போ எனக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஸோ போக போக கண்டிப்பாக மலை ஃபுல்லாக ஏறிட்டு தான் இன்றைக்கி இறங்குறோம் கீழே. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் அங்கேருந்து வியூவை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த பாதையில் வேறு இதுவரையும் படி இருக்குது, அதுக்கப்புறம் படியை காணோம் பாதி இடத்துல. சரி போவோம் மேலே. ஸோ கைஸ், கிட்டத்தட்ட நம்ம முக்கால்வாசி மலை ஏறிட்டோம். இருந்தாலும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இதுக்கு மேலே நான் வரலன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போ தான் சாப்பிட்டோம் வேறு, அதனால் வர முடியல. என்னமோ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த போகிறான் பாருங்களேன் என் ஃப்ரெண்டு. திருப்பி ஹெல்மெட் எடுத்துட்டு அவன் கீழே உட்காந்துருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி, நம்மளோட தான் கண்டினியூ பண்ணுவான்னு ஃபோர்ஸ் பண்ணுவானா. சரி, நம்ம போகலாமா சிவா? சரி வாங்க. இந்த இடம் என்னன்னா ரொம்ப ஆபத்துலாம் கிடையாது. என்ன ஸ்டெப்ஸ் இல்லாமல் சைடில் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. சுற்றி பாருங்களேன். ஸ்டெப்ஸு பாதி தூரம் வரையும் இருக்குது, பாதி தூரம் இல்லை. ஆனால் ஒன்றும் டேஞ்சர்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா வந்தால் ஜாலியாக வந்துட்டு போகலாம். கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஹில்ஸில் ட்ரெக்கிங் பண்ணதே கிடையாது. இந்த சமணர் மலையில் இதான் ஃபஸ்ட் டைம் இருக்குது. ஆனால் நம்ம ஏறும்போது கூட பிடிச்சிக்கிட்டே ஏறுற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்த வழி பாருங்கள். காற்று வந்து ரொம்ப பலமாக வீசிகிட்டு இருக்கு. என்னதான் வெயில் அடித்தாலும் இந்த காற்று அடிக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கைஸ், நம்ம அட் லாஸ்ட்டாக வந்து அந்த மலையோட முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இது மட்டும் முக்கியமான பகுதியில் இந்த மலையை சுற்றியே நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் நான் இன்னும் அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமணர்கள் வந்து இந்த மலைகளில் வந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இதில் இருக்கிற அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பாருங்களேன். இதெல்லாம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஸ்கல்ப்சர்ஸு. அதுக்கு கீழே வந்து நம்ம தமிழ் எழுத்துக்கள், அதாவது அந்த காலத்து வட்டெழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு படித்து பார்த்தா புரியாது. நான் உங்களுக்கு அந்த வட்டெழுத்துக்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஸோ அந்த மலைகளை சுற்றியுமே இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸும் வட்டெழுத்துக்களும் வந்து நிறையாவே பொறிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து மேலே வந்து ஒரு திட்டு மாதிரி, அதாவது இப்போ மழை பெஞ்சாலோ ஏதாவது ஆனாலோ இந்த ஸ்கல்ப்சர்ஸ்க்கு ஒன்றுமே பாதிப்பாகாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சமணர் ஹில்ஸ்க்கு நீங்களும் ஒரு தடவையாவது வந்து விசிட் பண்ணிட்டு போங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த சமணர் ஹில்ஸை வந்து இந்திய தொல்லியல் துறை தான் பாதுகாத்துட்டு வருது. அவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி சைடில் வந்து சப்போர்ட்ஸ் நிறையா வந்து உடஞ்சி கிடக்கு. இதை அவங்க சரி பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் கால் ஸ்லிப்பாகி விழுந்தாலும் உருண்டு விழுந்துருவோம். அவ்வளோதான் கைஸ், சமணர் மலையோட ட்ரெக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நாங்கள் போகல. பிகாஸ் ரொம்ப நாங்கள் ஒரு கிளைமேட் வந்து நார்மலாக இருக்குன்னு வந்தால் வெயில் வந்து கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு. இன்ஸ்டா ஐடியும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.